டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் உள்ள மத்திய அரசின் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், யார் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள்? என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? மணிமாறன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். கல்லூரி சாலையிலிருந்து பேரணியாக வந்து சாஸ்திரி பவனை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் முயன்றார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுக்கவே சாஸ்திரி பவன் அலுவலகத்திற்கு முன்பாக ஹார்டே சாலையில் மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர் மற்றும் இளைஞர்களை காவல்துறையினர் ஒருபுறம் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரிவினரை வேனில் ஏற்றிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10 நிமிடத்திற்கு மேலாக மறியல் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டதால் கல்லூரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனினும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை இந்த இடத்தில் எழுப்பி வருகிறார்கள். மணிமாறன், ராஜ்குமார், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது? அவர்களை அப்புறப்படுத்தும் பணி எவ்வளவு நேரமாக நீடித்து வருகிறது? இந்த வாகனத்தில் ஏற்றிச் செல்வோரை எங்கே கொண்டு செல்ல இருக்கிறார்கள்? 10 நிமிடமாக இந்த மறியல் போராட்டமானது நீடித்தது. முதலில் சாஸ்திரி பவன் மத்திய அரசினுடைய அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிடுவதற்காக தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் திட்டமிட்டிருந்தார்கள். 10 நிமிடத்திற்கு மேலாக சாஸ்திரி பவன் முன்பாக மறியல் போராட்டத்தில் அவர்கள் அமர்ந்தார்கள். இதனால் 10 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது மற்றொரு பிரிவினர் ஒரு இடத்தில் ஓரமாக அமர்ந்து போராட்டத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் தற்போது கைது செய்யக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற நபர்களை நுங்கம்பாக்கத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் ஒரு பக்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்தால் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு 10 நிமிடமாக இந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போதுதான் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்தில் போராட்டம் நடத்துவதற்கு தற்போது இடம் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ராஜ்குமார், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? அவர்கள் முழக்கங்களை எழுப்புவதை பார்க்க முடிகிறது. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்? அதாவது டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதாவது 28 நாளாக டெல்லியில் போராடி வரக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை மத்திய அரசு பேசவில்லை. விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக தொடர் போராட்டத்திற்கு எந்த விதமான செவி சாய்க்காததால் நேற்று டெல்லியில் போராடி வரக்கூடிய தமிழக விவசாயிகள் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சூழலில் தமிழக காவல்துறை விவசாயிகளுக்கு எதிராக மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. தாமு டிஒய்எஃப்ஐ. விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 28 நாளாக டெல்லியில் போராடி வரக்கூடிய தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் முன்வைக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு கண்டனம் தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்.
குறிப்பாக ஒரு சில இளைஞர்கள் சட்டையை கழற்றி மத்திய அரசுக்கு எதிராகவும் அரை நிர்வாணமாகவும் ஒரு சில இளைஞர்கள் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பிரிவினரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மணிமாறன், ராஜ்குமார், ஒரு பிரிவினரை வாகனத்தில் அழைத்து சென்று விட்டார்கள் காவலர்கள். மீதி இருப்பவர்கள் அங்கு ஓரத்தில் அமர்ந்து இன்னமும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நீடிக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள்? தொடர்ச்சியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா? என்ன சொல்கிறார்கள்? தற்போது மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாடு முழுவதும் 41 வங்கிகளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த மோடி அரசு. ஆனால் வெறும் 900 கோடி ரூபாய் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்ய மறுக்கிறது. 30,000 கோடி ரூபாய் விஜய் மல்லையா திருடிவிட்டு வெளிநாடு சென்ற அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் தமிழக விவசாயிகள் கொத்தாய் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். வறட்சி நிவாரணம் கேட்பவர்களை நிர்வாணமாக தள்ளியிருக்கக்கூடிய மோடி அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அந்த விவசாயிகளை அழைத்து மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். உடனடியாக அவருடைய கோரிக்கையை நிறைவு செய்ய வேண்டும். சென்னையில் பவனை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் போராட்டம் நடத்துகிறோம். தமிழ்நாட்டுடைய காவல்துறை, அதிமுக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக மாணவர்கள் வாலிபர்களை அடித்து கைது செய்வதை இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில இந்திய மாணவர் சங்க வாலிபர் சங்கம் அதாவது போராட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய இந்த மாணவர் இளைஞர்கள் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் கொண்டு போவதற்கான திட்டமிடுவோம். விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து தாமதப்படுத்துகிறது. எனவே மத்திய அரசை கண்டித்து நாங்கள் தொடர் இயக்கங்களை நடத்துவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் தெரிவித்திருக்காங்க. மணிமாறன், அதே போன்று இந்த பிரச்சனையை குறிப்பாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவர் மற்றும் இளைஞர்கள் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். மத்திய அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கிறாங்க. மணிமாறன், தொடர்ந்து தற்போது இந்த இடத்தில் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்துக்கு தற்போது இடையூறும் ஏற்படவில்லை. வாகனங்களை சீர் செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. மணிமாறன், ராஜ்குமார், அங்கே இருப்பவர்கள் எவ்வளவு நேரம் இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? இன்று முழுவதும் நடக்க இருக்கிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் எதுவும் சொல்லியிருக்கிறார்கள்? இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் தான் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போன்று சாலை மறியல் போராட்டத்திலும் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரம், அதாவது ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்று தெரிகிறது. ஏனென்றால் போராட்டத்திற்கு அனுமதி எதுவும் காவல்துறை அளிக்கவில்லை. எனவே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். கைது செய்யப்படக்கூடிய அவர்களை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் வைக்க இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக மாலை நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரையும் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. மணிமாறன், ராஜ்குமார், ஏற்கனவே இரு பிரிவினராக பிரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது எங்கே கொண்டு செல்ல வைத்திருக்கிறார்கள்? மறியல் போராட்டத்தில் விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் உடனடியாக அப்புறப்படுத்தினர். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படுவதாக காவல்துறையினர் எண்ணினர். கல்லூரி சாலையிலிருந்து பேரணியாக வந்து மறியல் போராட்டத்தில் சாஸ்திரிவான் அலுவலகம் எதிரே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்தார்கள். ஒரு பிரிவினரை வேனில் அவர்களை ஏற்றி திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள். இன்னொரு தரப்பினர் தொடர்ந்து இந்த இடத்தில் மறியல் போராட்டத்தில் அமர்ந்த அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட தற்போது அந்த இடத்தில்தான் அமர்ந்து கொண்டு இளைஞர்களும் மாணவர்களும் மத்திய அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், மத்திய அரசு அதுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜ்குமார், டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் இருக்கும் மத்திய அரசின் சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.